அடிக்காத கரெக்டா இரு. சம்பாரிச்சு பணத்தை வீட்டுல கொடு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப போடுற மனுவில் நிறைக்க இந்த மாளிகையோட கருப்பை உத்தரவிட்டு சாட்சி அமைச்சு நானே தீர்ப்பு அமைச்சு தரேன். 11 நாள் அவனை வெளியே கொண்டு வரேன். இது சத்தியம். போ. சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி ஆந்திராயா? ஆந்திரா மாலை போடுங்க. சாமி தொடக்கூடாது. ஆந்திரா சித்தூர். ஆந்திரா சித்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆந்திரா சித்தூர்ப்பா. ஆந்திரா சித்தூர்ல இருந்து யாராச்சும் இருந்து எந்திரிச்சாங்க? வாங்க. கண்ணாடி கழிச்சு போட்டாங்க. ఏంటి గుడి గుడిని పోలేదా? వేరే గుడికి పోయినాను. ఎప్పుడు ఎప్పుడు ఈ సాంగ్ కాకపోలే వేరే గుడి తెలుసు. ఎక్కడ 40,000 రూపాయలు డబ్బులు పోయింది. வேற ఒక மாந்திரிகத்துக்கு மாந்திரிகத்துக்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துருக்கீங்க. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு சேலத்துல குறி சொல்றாங்க. மனசுக்கு பிடிச்சிருக்குது. ஏதோ அங்க போனா நம்ம குறை தீருமா தீராதான். இருந்தாலும் கருப்பசாமி ஏன் எல்லை அப்படின்னு என் எல்லையை மதிச்சேன். தெரியுது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மனம் உடைச்ச போக்குவரத்துல அடிபட்டு இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆயா? இருந்தாலும் கருப்பசாமி வாழ்வா சாவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி பிரிவினை அப்படின்னு பார்த்தாலும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. கணவன் மனைவி பிரிஞ்சு இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. கூட்டிட்டு வந்து தருவா விடுவா அப்படின்னு கேக்குறேன். போய் தொட்டு கும்பிட்டு போ. இந்த காலத்துல இப்படி விவரம் இல்லாம இருந்தா எப்படியா? இருந்தாலும் கருப்பசாமி டிரைவர் யாரு? டிரைவர் வேலை செய்யறான். முனிசிபாலிட்டி வேலை செய்யறான். அதான் நான் கேட்கறேன். டிரைவர் யாருன்னு கேட்கறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மன உடைச்சல்
புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உங்ககிட்ட என்னால வாழ பிடிக்கலை அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அங்க பிரச்சனை உண்டாக்கி வெளியே கூட்டு வந்துட்டா அவங்க ஒப்படைச்சிடலாமா? எப்படி அவனை ஏன்ட்டு காவாலா? அவனுக்கு தமிழ் காவாலா? அவரை வந்துச்சுன்னா போதும், நாங்க எதையும் வேணாம். அவரு நம்ம கூப்பிட்டா நான் போயிடுவேன். இல்ல ஒரு 15 பவுன் போட்டு சீர் வரிசை எல்லாம் கொடுக்க வச்சிடலாம் வர அப்படின்னு வந்ததான் உனக்கு బంగారా బంగారు నీకు ఎంత కావాలా? బంగారు నాకు ఇది ಇಲ್ಲ ஒரு 10 బంగారా అండా బోని ಒಂದು ಲೋಡ್ వద్దా? వద్దు ఆయమ్మే కావాలి. ఆయమ్మే కావాలి. அந்த பொண்ணே வேணும். அந்த பொண்ணே தான் வேணும். நீ சரியில்லையே, சரியில்லாதானே பூந்து போயிருச்சு. கருப்பசாமி நீ இப்போ இங்கே காலம் மெதிச்சிட்ட. இன்னையிலேருந்து அங்கே போர்க்களம் தான். இன்னைக்கு மக்களை விட்டுட்டு போயிடுச்சு, புரியுதா? ஆனால் கருப்பசாமி என் பிள்ளைய திருப்பி கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். கரெக்டாக இருந்துக்கிறியா? குடி பழக்க அப்பப்போ ஆமாம் சார், தண்ணி அடிக்காத கரெக்டாக இரு. சம்பாதிச்சு பணத்தை வீட்டில் கொடு, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லா பக்கம் போயிட்டேன். மன நிம்மதி இல்லை, மன கஷ்டமா இருக்குது. அவளை என்னதான் திட்டினாலும் தாங்கிட்டு இருந்தா. இப்போ என்னை விட்டு போகிறோம். இன்னைக்கு அந்த வீட்லேயே ஒன்றும் மன சரியில்லை. இப்போ பிள்ளையோட இன்னைக்கு கொஞ்சாது இல்லைன்னு ஃபஸ்ட்டில் பயங்கரமாக குதிச்சேன். இன்னைக்கு இல்லாதப்போ எவ்வளோ சிரமப்படுற பற்றியா? பார்க்குறவங்கெல்லாம் கேவலம் ஒருத்துறாங்களோ இல்லையா? ஆனால் கருப்பசாமி 5 மாதத்தில் நான் மீட்டு கொண்டு வந்தேன். நீ எனக்கு மந்திர தந்திரம் பணமெல்லாம் கொடுக்காத, புரியுதா? கருப்பசாமி நான் மீண்டும் கொண்டு வந்துடுறேன். எனக்கு 11 மாலை வாங்கி கழுத்துக்கு போட்டுறியா? எந்த மாலா? மாலை எவ்வளோ தெரியல. ஏய் ஏன்டா நீ தெரியலதா? ஏய் மாலை நான் ஏன்ட்டு டபுளா தீசேன். சரி 11 மாலை எனக்கு வாங்கி போட்டுறியா? போட்டு சத்தியம் பண்ண. சத்தியம் கடா புந்து 5 மாசத்துல கருப்பசாமி உத்தரவிட்டு உன் மொஞ்சாதி உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். 5 மாசம்னா 5 மாசமே இல்லை, நீ போறதுக்குள்ள கூட வந்துடும், புரியுதா? 5 மாசத்துல மாலை வர கருப்பசாமி உத்தரவிட்டு மீட்டு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தா எனக்கு 11 மாலை 2 பேரும் இங்க வந்து போடுறீங்களா? ஆனா என்ன மறந்துன்னா திருப்பி துரத்தி விட்டுருவேன். நிறுத்திடணும். சத்தியம் பண்ணு. சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாசத்துல நான் மீண்டும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன். இது சத்தியம். ஆனா நீ கரெக்டா இருக்கணும். அதனால பேசுறவங்க இதெல்லாம் சந்தேகப்பட்டு இருக்கணும். இல்ல இல்ல இப்ப கரெக்டா இருக்கிற அது அந்த பொண்ணு மேல தப்பா பேசுனியா இல்லையா? ஆமா, அதாங்க எங்க பேசினாலும் தப்பா பேசணும். போகிட்ட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி சந்தேகப்படாது இருக்கிறியா? ஏய் என்ன ஆமா சந்தேஷன் நானே பண்ணேன். அதான் சொல்றேன். நானா பட்ட நீ தான் பண்ண. இனிமேட்டு அதை வேண்டாம். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வாழ வைக்கிறேன். எந்த ஒரு குளறும் இல்லாத சீரும் சிறுமா கட்டுமணியை ஒன்று ஒருத்தரேன், புரியுதா? எந்த ஒரு குழப்பம் இல்லாத தொழில் மேம்படுத்தி வருமானத்தை ஒழிவுத்து நான் மாளிகை கருப்பேன். உங்களோட நின்று 5 மாசம் மீட்டு கொண்டு வரேன். இது சத்தியம். போ பணம் 11 மாளிகை ரெடி பண்ணு. கருப்புசாமி நான் சீக்கிரம் உனக்கு அனுப்பிச்சிடறேன். கையா கட்டுறீங்கிற இப்படி ஒத்துறா நீ பெஞ்சாதி நீ వచ్చే மேல ఇక్కడ ఇప్పుడు వద్దు 5 నెలలు తర్వాత போ மாலைக்கு காசை ரெடி பண்ணு. எப்போ வேணாலும் வரும். போ அம்பே சரி விலகத்தை சொல்லியா? அப்படியா? கருப்புசாமி கேரளா வரேங்க சார். சரி விலகத்தை சொல்லியா?
கருப்பசாமி கேரளாவா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி இன்னைக்கு கட்டுமனையிலையும் பொருளாதாரத்துக்கு தடையா இருக்குது. பெத்த பிள்ளை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வேலை அப்படின்னு போனாலும் இன்னைக்கு பணமும் கட்ட முடியல. என்ன சேட்டா மனசிலாயா மனசிலாயில்ல அவட குட்டி ஒன்று இல்லை. எந்த பிஸ்னஸ் போய் எந்த பணி கம்ப்யூட்டர் அவட மாதம் ஒரு 25,000 பைசா கட்டுங்க. எத்தனை மாதம்? ஒரு வருஷமா மாசமா? ஒரு வருஷத்துக்கு இவட பைசா இல்லை. ஆயாள் வெளிநாடு பிஸ்னஸுக்கு போகணும்னு போய் பண்ணியும் செஞ்சில்லை. மனசிலாயா? இது கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தா கிரக சூழ்நிலை சரியில்லை, உன் பிள்ளைக்கு நேரம் சரியில்லை, எங்கிட்டு போனாலும் இப்போ விரைய செலவு ஆகுது, வேலை வெட்டிக்கும் வெளிநாட்டு பயணம்னு வந்தது ரத்து ஆகுது. அவட குட்டிக்கு உன்னுடைய குட்டி வெளிநாட்டுக்கு பிஸ்னஸுக்கு போகுது, பணிக்கு போய் இப்போ போக முடியல. அதே இப்போ இங்கிட்டு தமிழ்நாட்டில் ஒர்க்கு பண்ணுது, பண்ணியும் பைசா நாம் கொடுக்குது. எத்தனை? 25,000 பைசா கட்டுது. கட்டியா இல்லையா? ஹாஸ்டலுக்கு எத்தனை பைசா கட்டுது? அதே சொல்றேன், பைசா கட்டுது. இப்ப அவனுக்கு என்னன்னு தெரியல, பாஸ்போர்ட்டும் பிரச்சனையா இருக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கும் கிரக சூழ்நிலை சரியில்லை, நான் மாற்றி அமைச்சிடுறேன். புரியுதா? இன்னும் ஒரு 4 மாசத்துல வெளிநாட்டு பயணத்தை அனுப்பிச்சி விடுறேன். ஏதோ ஒரு வேலை பணம் கிடைச்சா சரி, இப்போ என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கருப்பசாமி நல்லபடியாக வெளிநாட்டு பயணத்தை அனுப்பிச்சி தரேன். புரியுதா? இன்னும் 7 மாதம் கிரக சூழ்நிலை சரியில்லை. புரியுதா? அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாதம் பொறுமையாரு, கிரகத்தை மாற்றி அவனை வெளிநாட்டு பயணத்தை அனுப்பிச்சி விட்றேன். நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்துறேன். மனசிலாயில்ல? எல்லாம் கொஞ்சம் பைசா அவட எல்லாம் கடலை ஜாஸ்தி உண்டு. இயாள் குடிக்கிட்டோம், நீ சோதிச்சில்லையா? ஆயாள் போடா அவட போடா, என்னோட வீட்டில் எதுக்குடா வந்தேன்னு நீ நோக்குன, நீ நோக்கி அதே நிம்மனை மதிச்சு இப்போ ஆளாது. നീ ആളെ വെളിയിൽ തോൽക്കും. கருப்பசாமி அதான் சொல்றேன், ஆயால அவட விடாத, வெளியே கருப்பு அவட இருந்தா அவட கூட வந்த குட்டி வந்த புத்தி மாத்துது. ஆயால ரெண்டும் ஒன்று சேருது, நீ தனியால் ஆயிரு. புரியுதா? அதுக்கே இப்போ அவட பைசாவும் இல்லை, சுற்றி எல்லாம் கடை ஆயிடுது. எவட அம்பலத்துக்கு போயிருக்குது ஆயாலு? அம்பலத்துக்கு போய் ஏதோ வேலை சோதிக்குது, அவட மை வேலையெல்லாம் சோதிக்குது. നമ്മുടെ വീട്ടിൽ നിൽക്കുക, നമ്മുടെ ചെലവും നടക്കണേ. கருப்பசாமி நீங்களே எதுவும் மாட்டாதான் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நல்ல பிஸ்னஸும் நீங்கள் உனக்கு அமைச்சு தரேன். ஆயால கருப்பசாமி இன்னொரு 2 மாதத்தில் வெளியே நான் தோர்த்தேன். கருப்பசாமி இந்த மனைவி மக்கள் அவட குட்டிகளுக்கு எந்த ஒரு குழப்பம் வராது. நல்ல பிஸ்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் எந்த டியூட்டி என்ன உண்டு ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ணுது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக அதை சிறப்பாக அமைச்சு தரேன். வெளிநாட்டு வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு குளறும் இல்லாத பேரும் புகழும் கருப்பசாமி கூட இருந்து காப்பாற்று. ஆயால வீட்டில் விட வேண்டாம், நீ சலுப்பு பட்டுக்காது, கொஞ்சம் சொல்லி போச்சு. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நீ அது போய் தந்திரமாக பாரு.
അവിടെ കുട്ടിയുണ്ടല്ല പോലീസിൽ കംപ്ലൈന്റ് ഈ കൊടുത്തു. പോലീസ് കംപ്ലൈന്റ് വേണം അവിടെ അങ്ങോട്ട് പോകണോട് ചോദിക്കാം നമ്മുടെ ആളില്ല നമ്മുടെ ആള് വെച്ചിട്ടാൽ അതെ അളിയനാണ് നിങ്ങൾ നോക്കുന്നത്. നീ നോക്കിക്കോ നീ അവിടെ എന്തും പോക വേണ്ട നമുക്ക് നോക്കാൻ വിരോധമില്ല. 20 വർഷമായിട്ട് ഞാൻ നോക്കുന്നുണ്ട്. പക്ഷെ 4 വർഷമായിട്ട് കുടി കാരണം കൊണ്ടാണ് கர்ப்பசாமி உத்தரவிட்டு குடியை நான் நிறுத்துறேன் வெள்ளை அடிக்கிறத நான் நிறுத்தி கொடுத்தேன் புரியா மனசிலாயா இது ஆளுக்கு நும்பி ஜூஸ் அண்டை போட்டு அவட உள்ளுக்கு கொடு அப்போ சாயா கொடுக்கக்கூடாது மதியா நீ தனியாக வச்சுக்கணும் இந்த இது நம்மட வீட்டில் இது நம்மட வீட்டில் வச்சுக்கணும் கர்ப்பசாமி இன்னும் ஒரு 60 நாள் அவட குழப்பத்தை கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன் மலேசியாவா என் புள்ள எந்த நேரமும் என்னதான் இங்கிட்டு வா கர்ப்பசாமி அப்படின்னு என்னதான் சோதிச்சுட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததை உன்னுடைய மக்களை பார்த்தேன் புரியுதா இருந்தாலும் கர்ப்பசாமி இப்போ நிறைய செலவு எத்தனை டாலர் செலவே இருக்குது எத்தனை வெள்ளி 100 வெள்ளியா 200 வெள்ளியா உடல்நிலை கெட்டுட்டு இருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு கட்டுமணியிலும் கொஞ்சம் மன சங்கடத்தில் இருக்குது கருப்பசாமி எப்பயும் உன் கண்ணீரில் தண்ணி வராத அளவுக்கு இந்த தவப்பை நான் இருக்கிறேன் நீ கடல் தாண்டி இருந்தாலும் இந்த சங்கிலி கருப்பனை மன உருகி மனசார நீ தான் என் கூட நிற்கணும் ஐயா அப்படின்னு கும்பிட்டு இருக்கிறேன் புரியுதா அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எப்பயும் உன் கூட நிற்பது ஐயா உனக்குன்னு எந்த ஒரு குளறுபடி யார் எதை செய்வனம் பண்ணாலும் இந்த கருப்பசாமி விரட்டே இப்போ பார்த்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு பயம் கொஞ்சம் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகுமா இல்லை ஏதோ முடக்கடி போட்டு படுத்து வைக்குமா அதான் சொல்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குல்ல ஆனால் கர்ப்பசாமி உனக்கு எதுவும் ஆகாது 79 வயசு வரைக்கும் உனக்கு எந்த பாதிப்பும் வராது எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத கர்ப்பசாமி கூட நிற்கிறேன் அதே மாதிரி மக்கமாரும் எல்லாம் பிரிவினையில் இருக்கும் அதான் சொல்றேன் பிரிவினையில இருக்கணும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இப்போ நீங்கள் எல்லாம் வனவாசம் கணக்கு தான் புரியுதா பஞ்ச பாண்டவர் வனவாசம் போனான் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் எல்லாம் வனவாசம் போய் தான் இருக்கணும் புரியுதா அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எதுக்கு போனாலும் கருப்பசாமி இந்த 3 மாதத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்தது வாய்ப்பு வருது நான் ஒன்றுபடுத்திடுறேன் நல்லபடியாக வருமானத்தையும் வலுவத்துறேன் இன்னைக்கு கட்டுமனைக்கு உள்பட்ட இன்னைக்கு வெள்ளி இல்லை ஒரு வெள்ளி கூட இல்லையா இன்னைக்கு அங்கிட்டு இங்கிட்ட கொஞ்சம் கடனை தான் வாங்கி வந்துருக்கீங்க அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எப்பயும் நான் கூட இருப்பேன் உன்னுடைய மனசுக்கும் சரி உன்னுடைய உடல்நிலைக்கும் சரி எந்த ஒரு உயிர் சேதம் வராது உடலை சில நேரத்தில் பயந்துக்கிறேன் ஏதோ நம்ம செத்துக்கிட்டு போயிடுவோமா என்ன தெரியல அப்படின்னு சில நேரத்தில் பயந்துட்டு இருக்கிறேன் அந்த பயம் வேணாம் 79 வயசு வரைக்கும் கருப்பசாமி எமன் வந்தாலும் நீ அவனை பலகாரமாக சுட்டு சாப்பிடு நீ எதுக்கும் பயந்துடாது கருப்பசாமி குஞ்சு கேட்க வந்த செலவு தானே உனக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு 45 நாளை வர வச்சார் ஓ எப்பயும் அந்த சங்கிலி கருப்பனை தான் மனம் விட்டு மனசார கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண் தெய்வம் கூட இருக்கு இது வரைக்கும் இருந்தது இல்லையே குடும்பத்தில் பல பிரச்சனை ஆகிட்டு இருக்கு புரியுதா கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் நிறைய செலவு நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கறது 2 பேரும் சட்டை பிடிச்சிக்கிற அளவுக்கு வந்துருச்சு நீ என் பிள்ளையும் அந்த மாதிரி பேசாத பிள்ளை புரியுதா இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கோபம் அப்படின்னு பார்த்தாலும் அதிகபட்சமாக கோபம் வருது அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு போய் தொட்டுக்கணும்
கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கூட நான் நிற்கிறியா? அதே மாதிரி கருப்பசாமி இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் சிவனை தான் நீ வழிபாடு பண்ணுற. என்ன நீ கும்பிடுற முறையா கும்பிடலையா? இதுக்கு முன்ன யாரும் கும்பிட்டா? அதான் சொல்றேன் கருப்பசாமி, இன்னைக்கு நானும் சரி இன்னைக்கு சிவனோட வழி இல்லை, எல்லாம் விட்டுட்டேன். வெள்ளிங்கிரிக்கும் போறான்னு சொல்லிட்டு இன்னும் ஏறாத இருக்கிறியா? யா எப்பா கருப்பசாமி நீயும் இப்போ ஒரு தெய்வம் அப்படின்னு நினச்சி வழிபாடு பட்டுட்டு இருக்கிற, ஆனால் எதுவுமே நிவர்த்தி ஆகலை. ஆனால் கருப்பசாமி நான் நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் தாமதம் ஆகும், நல்லபடியாக அமைச்சு தரேன், புரியுதா? அதே மாதிரி உன் கட்டுமணிக்கும் இன்னைக்கு வந்து படம் ஒன்று உடஞ்சிருக்குது, சாமி போட்டோ ஒன்று உடஞ்சிருக்காது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு பல சண்டை சச்சரவு அதெல்லாம் இன்னைக்கு நான் குறைச்சிக்கிட்டு இருக்கேன். மன உருகி மனசார கருப்பசாமி அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நீயும் அருள்வாக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் கருப்பசாமி கொஞ்சம் தாமதம் ஆகுது. இது என்ன அருள்வாக்குன்னா என்ன? எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கட்டி சாமி எனக்கு இறக்கி கொடுங்கிறத, அவன் கோத்திரம் குலம் அப்படின்னு பார்த்தோன்னா அவனுடைய தலை எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா எழுதி இருக்கு. எல்லாம் பிறகுறப்ப எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையா தான் பிறகுது, கெட்ட குழந்தையாவா பிறகுது? கத்தி எடுத்துட்டு பிறகுதா? லஞ்சம் வாங்கிட்டு பணத்தோடையா பிறகுது? வளர வளரதான் அவன் கஷ்ட சூழ்நிலைக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் புத்தி மாறாட்டம் வந்து அவனுடைய சுயநலத்தை பார்த்து தான் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் தாமதம் ஆகும், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எத்தனையோ இது நினைச்ச, ஆனால் மனசில் நினைச்ச பொண்ணு ஒன்று, நடந்த வாழ்க்கைங்கிறது ஒன்று. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தா இப்போ பொருளாதாரம் இல்லை, அதுக்கு நான் வலியுறுத்தி தரேன் 10 ரூபா சேர்த்து, புரியுதா? இப்பயே சாமியார் ஆகணும்னு எப்படி? சரி. கருப்பசாமி ஈரோடு ஈரோடுல இருந்து வந்துருக்கீங்களாப்பா? வந்து படிக்கட்டை தொட்டு ஒரு வாரமா இல்லைங்கப்பா, வாங்கப்பா. கருப்பசாமி உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க வந்துருக்கீங்க. உடம்பு சரியில்லைன்னு கேட்க வந்துருக்கீங்கப்பா. ஈரோடு உனக்கு உடல்நிலை சரியில்லையா? உட்காரியா? டிரைவரா? இல்லை, ஏன் போனீங்க? கிளீனராகவும் போனீங்க. ஆரம்பிச்சலாம். இது என்ன சும்மா கொஞ்சம் நிறையா போனே இல்லையா? அன்னைக்கு சூழ்நிலை வயிற்று சாப்பாடு இல்லை, நம்மளை சாப்பாடு போட ஆள் இல்லை, ஏதோ போயிட்டு வந்தால் வயிறை கழுவிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வந்தேன். இதுதான் உண்மை. கொஞ்சம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் போவாங்கன்னு என்ன? உன்னுடைய குடும்பத்தை வதையா, உன்னுடைய மக்களை வதை, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் எல்லாம் கரும வினை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மனச்சிக்கலாக இருக்குது, மன நிம்மதி இல்லை. கருப்பசாமி நீ தான் தீர்த்து கொடுக்கணும். எப்படி? நீ தான் தீர்த்து கொடுக்கணும். யார் பண்ண பாவமோன்னு நீ தான் சொல்லிட்டு இருக்கிற, நீயும் தான் அந்த பாவத்துக்கு கூப்பிட்டு. இன்னைக்கு பெண் பிள்ளை புரியுதா? நாம் வந்து இன்னமும் ஒரு தொட்டு இல்லைங்கிறோம். அந்த பெண் பிள்ளையை தொட்டு விட்டோமா எவ்வளோ பாவம் தெரியுமா? அந்த பெண்ணை இன்னைக்கு கொடுமைப்படுத்தினா எவ்வளோ பாவம் தெரியுமா? சில நேரம் சோறு ஓடாத, சில நேரம் கஷ்டப்பட்டு, சில நேரம் சந்தேகப்பட்டு இன்னைக்கு அந்த பெண்ணு பிள்ளைய வாட்டி வதைக்கிறீங்க. அந்த பாவத்தால் இன்னைக்கு உன் கட்டுமனையிலையோ நிம்மதி இல்லை, புரியுதா? ஆனால் கருப்பசாமி யார் பண்ண பாவமா இப்போ உன் ஜென்மத்தில் தீருது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைய இறந்து போச்சு, இறந்து சாயி சமுதாயமும் பண்ணலை. அப்புறம் எப்படி நீ நல்லபடியாக வாழ முடியும்? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு கேளு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த கருமாவை எப்போ தீர்க்கிறியோ அப்போதான் உனக்கு நல்லது. இதுக்கு மேலே வர ஓட்ட வெறியோட எல்லாம் நிற்கிது. இதுக்கு மேலே வர ஜென்மம்
இன்னைக்கு உன்னுடைய பேரம் பேத்தி அப்படின்னு பார்த்தாலும் அதை வாழணும்னா அந்த கர்மாவை தீருங்க, கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துருங்க, கருப்பை உத்தரவிட்டு அதை தீர்த்தாங்க. அதே மாதிரி உன் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீசக்காரன் தான் வரும். ஆனால் குலதெய்வமும் உங்களுக்கு தெரியலையே, அதை தான் நான் சொல்கிறேன், அது தெரியல. ஐநாரப்ப கருப்பசாமி இந்த மீசக்காரன் நான் தான். ஆனால் எல்லாம் விட்டுட்டாங்கல்ல, போகிற பக்கம் டெண்ட் அடிச்சு அங்கே போய் பொழப்ப என்னவோ, அங்கே சோறு தின்னமா கழிச்சோமா, இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டு. நீ சொல்லி என்ன ஒன்றுதான் எவனும் சேர மாட்டாங்க. ஆனால் கருப்பசாமி உன்னுடைய உடல்நிலையை சரி பண்ணிடுறேன், நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்து. கஷ்ட நஷ்டம் இல்லை கருப்பசாமி, ஏற்கனவே வண்டியில் அடிபட்டு. ஆனால் அப்போ முடிஞ்சிருப்ப நீ பொறுப்பு அப்படின்னு பார்த்தா நான் கொடுத்த பொறுப்பு தான். இப்போ இருக்கிற மூச்சு இந்த கருப்பனுடைய மூச்சு தான். டாக்டர் ஐசியில் வச்சு முடிஞ்சு வச்சுக்கிட்டான். கருப்பசாமி அப்போ நான் வந்து உன் ரோகத்தில் உன் கஷ்ட நஷ்டமும் இன்னைக்கு உன்னுடைய முன்னோர்களுடைய இதுவும் பதிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு தான் அந்த புத்தி நான் கொடுத்து வழிவத்து காப்பாற்றுவேன். கருப்பசாமி கூடி சீக்கிரம் ஒன்றா உன் பேச்சை கேட்டு உன் அங்குமங்கால் எல்லாம் வந்து வழிவத்து இன்னைக்கு குலதெய்வங்கிறத ஒரு பூமியை பூஜை போட்டு ஒரு சின்ன ஒரு கட்டுமனை அமைச்சு வழிவத்துதான். இப்போ இதுக்கு மேலே உன் குறை வராது. கொஞ்சம் பொறுமையாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நீ அகலக்கால வச்சேன்னா நஷ்டம் தான் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாது. கருப்பசாமி ஒரு 3 மாதம் மேலே நான் அமைச்சிட்டேன். சரி, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டேன். திருப்பி இதில் வேறு அகலக்கால வச்சேன்னா இன்னும் தொந்தரவும். கொஞ்சம் பொறுமையாக போ, நான் பார்த்து. சரி, கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு பால் கூட எடுத்துறியா? எப்பா வர்றாடு திங்கக்கிழமை வந்து எனக்கு எடுத்துரு. போ, வெளியே எடுத்தா தர போகுது சொல்கிறேன். நாம் உஷாராக இருக்குங்க, இதுக்கு மேலேயாச்சும் புத்தியே இருங்க கருப்பசாமி. ஆனால் சோதனை கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், சோதனையை கொடுத்துறேன். அதே மாதிரி இன்றைக்கி உன்னுடைய தொழிலும் கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு தரேன். இன்றைக்கி எத்தனையோ பாப்பாவனாட்ட கஷ்டப்படுறேன், பட்டம் நல்ல சோறு நல்ல சாறு இல்லையே, பல கஷ்டத்தில் இருக்கிறீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு சோதனை நான் கொடுக்குறேன். அதான் சொல்கிறேன், இப்போ தானே வந்துருக்க கருப்பசாமி, அதான் சொல்கிறேன், எல்லாம் ஒவ்வொன்றா போயிட்டு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா காதல் திருமணம், இந்து முஸ்லீம் 2 பேரும் திருமணம் பண்ணாங்க. பண்ணி நட ஆத்திரத்தை விட்டுட்டான். பிரிவினையில் இருக்கணும்னு நான் சொல்றது, இந்து முஸ்லீம் திருமணம் பண்ணது யாரு? நீ தான் கேட்குற. இருந்தாலும் இப்போ பிரச்சனையாகவும் இருக்குது. என்ன பண்ணலாம்? கருப்பசாமி உத்தரவிட்டு நீயும் வாய் அடங்க மாட்டேங்கிறீங்க. தாயே, இது வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துவும் பூமி ஆகணும். அவனை வாய்க்கு வந்தபடி பேசணும், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி தேவையில்லாத சங்கடப்படுத்துற. அவனும் இன்னைக்கு பார்த்தோம் கட்டுமனை அப்படின்னு பார்த்தோம், மன சங்கடத்துக்கு உண்டானது அவனை சிரமப்படுத்துறாங்க. என்ன பண்ணலாம்? கொண்டு வருது இல்லாமா? என் பிள்ளைங்க படிச்சு கெடுங்க. யார் வேலையது? ஆயத்தை வந்து பேசி கேளுமா, அமைதியா பாத்தியா? அம்மா இப்போ எப்படி வாய் திறக்கிற? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் இறங்கமும் சரியில்லைதாங்க.
ஒரு பிள்ளை ஒன்று பிறந்த ஃபஸ்ட்டு இறந்துருச்சு. ஒரு குழந்தை இறந்துச்சா இல்லையா? எத்தனை மாதம் இருந்து அபோஷன் இருந்தாலும் கருப்புசாமி அதுவும் ஆண் வாழ்ச்சி. அது வெள்ளிக்கிழமை பிறக்க வேண்டியது. பிறந்ததுன்னா அவன் முடிஞ்சிருப்பான். கருப்புசாமி மாற்றி அமைச்சு வழிவகுத்தேன். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனையோ சண்டை சச்சரவு சிக்கல் இருந்தது, அதை நான் மாற்றி கொடுத்துட்டேன். இன்னைக்கு மக்கமாறு அப்படின்னு பார்த்தோன்னா பெண் வாரிசாவும் அமைச்சிருக்கு. பெண் வாரிசு வந்துருக்கணுமே. என்ன சொல்றேன், பெண் வாரிசு வந்துச்சுன்னு தான் சொன்னேன். அது யார் அது? தமிழ் வளனை ஹிந்தி ஆத்தா ஆயிதா? பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் இருக்குது, சிறப்பாக வலியுறுத்துறேன். புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு பொருளாதாரம் அப்படின்னு வந்தாலும் கெடுக்கிறாங்க. யார் எதுக்கு எடுத்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். நல்லபடியாக தொழில் சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்து மாளிகை கருப்பம் கூட இருந்து காப்பாற்றுறேன். மக்கமாக இருக்கும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, பாதபட்சம் இல்லாத, இன்னைக்கு பதவி உயர்வு அப்படின்னு ஏற்படுத்தி கருப்புசாமி கூட இருந்து காப்பாற்றுறேன். கருப்புசாமி யார் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம், உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக சிறப்பாக வலியுறுத்தேன். அதே மாதிரி கருப்புசாமி எது ஆனாலும் கருப்புசாமி உனக்கு சாதகமாக முடிச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தாலும் போட்டி உன்னை முன்ன விட்டு போறனால போறாம அப்படின்னு பார்த்தானா கெடுக்கிறாங்க. இவன் என்னடா இப்படி வந்துட்டானா அப்படின்னு கெடுத்துட்டு இருக்காங்க. யார் எது கெடுத்தாலும் கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன். நிறக்க மன உருக மனசார அதையும் உனக்கு அமைச்சு தரேன். ஆனால் கொஞ்சம் தாமதாகும், எனக்கு அவகாசம் வேணும். இருந்தாலும் கருப்புசாமி உனக்கு அமைச்சு நல்லபடியாக வலியுறுத்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு காப்பாற்றேன். இல்லை இந்த வெற்றி மேலே உனக்கு உன்னுடைய பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத இந்த கருப்புசாமி வலியுறுத்து காப்பாற்றேன். ஓ எந்த ஒரு குறைபாடு வராது. நிறக்க என்னுடைய கோரம் வளர்ற மாதிரி உங்களை வளர்த்தி வலியுறுத்து கொடுத்து காப்பாற்றுறேன். சேலந்தாம்பட்டி சேலந்தாம்பட்டின்னு வந்துருக்கீங்களா? படித்தட்டு கும்பிட்டோம்மா. கருப்புசாமி இருக்கலாமா சாவலாமா அப்படின்னு கேட்க வந்துருக்காங்க. உனக்கு தான் தொழிலை கொடுத்தேன், வருமானத்தையும் கொடுத்தேனே. வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுத்து சந்தோஷமும் பட முடியல. என்னது ஊடு கேட்ட ஊட்ட வாங்கி கொடுத்தேன், இருக்கிறதுக்கு நிழல் வேணும்னு கொடுத்துட்டேன். இன்னைக்கு பிள்ளைங்க கனவு மணி புரிஞ்சுருக்கிறாங்கன்னா நான் சேர்த்து வச்சிட்டேன். என்னன்னா என்னது எதுக்கு ஊடு வாங்கினான்னு தம்பி எப்படி போய் ஜெயில அவன் நீ பணம் கொடுத்துதானே ஊடு வாங்கின. உட்காருவா. இது என்னடா என் குடும்பம் என் கணவன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் தொழில் செய்யறேன்னு அவன் ஏன் ஜெயிலுக்கு போறது இன்னும் சம்மந்தம் இல்லையே. அது எதுவும் வாங்காத, அவங்கள்ட்ட எதுவும் வாங்காத. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அமையாத உள்ள போனா நீங்க எதுக்கு ஊடு வாங்க பிடிச்சிருந்து போட்டி போட்டு போராண்டில சொல்லி கொடுத்து என் தம்பிக்குள்ள கேஸ் இதெல்லாம் தேவையில்லாத. அது போனா போட்டோம். வாங்க 8 மணி இன்னைக்கு ஒன்றா இருக்கிறதுக்கு அவன் பிரச்சனையை உண்டாக்கி அவன் மேலே கெட்ட பேரும் வந்துருக்குது. அவனை எப்படா முடிக்கணும்னு அந்த திட்டமிட்டு விட்டுட்டாங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு 11 நாள் அவனை மீட்டு வெளியே கொண்டு வந்தான். கையிலும் கிடைக்கலையா கருப்புசாமி? அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். புரியுதா? நீ எடு, எனக்கு எதுவும் வேண்டாம். காசுக்கோ பணத்துக்கோ வழிபடல.
இது எப்படி அழிஞ்சு அவனுக்கு சொத்து சோத்தை வாங்கி கொடுத்துருக்குறேன். அவன் போகிற நேரம் சாத்திட்டு அவன் போயிட்டான். கருப்பசாமி வக்கீல்கிட்ட போனால் தள்ளுபடி ஆகுது கேஸ். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ போடுற மனுவில் நிறைக்க இந்த மாளிகை கருப்பை உத்தரவிட்டு சாட்சி அமைச்சு நானே தீர்ப்பு அமைச்சு தரேன். 11 நாள் அவனை வெளியே கொண்டு வரேன். இது சத்தியம். போ. நீ எது எனக்கு வேணாம். நான் உனக்கு பெயில் அமைச்சு தரேன். இதுக்கு முன்னா எல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்ப என்கிட்ட வந்துட்டியா? நீ அழுதுகிட்டே இருந்தா நீ இந்த அழுத வச்சு அழுதுன்னா என்ன பண்றது? கருப்பசாமி உத்தரவிட்டு உட்காந்து நான் எழுதி அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன். புரியுதா? ஜாமீன்லாம் நான் விட வைக்கிறேன். போ. நீ அழுவு. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இன்னைக்கு மக்கமாரும் பேச்சு கேட்கல. கருப்பசாமி யாரு கதருங்கிறது யாரு வராங்க. கருப்பசாமி யாருக்கு எதுக்கும் ஜாமீன் நிற்க வேண்டாம். புரியுதா? நீங்க நம்ம மன உடைச்சல் பெற்றிருக்க. நீங்க பல லட்சம் பணத்தையும் இழந்துருக்குது. இன்னைக்கு பல லட்சம் இழந்துட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையிலேயே இருக்கு. சிவனுடைய வழிபாட்டில் இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறும் இல்லாத நான் காப்பாற்றேன். வருமானம் அப்படின்னு பார்த்தா நல்லபடியா இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் வருது. வந்தது கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஆண் வாரிசு கவர்மெண்ட் உத்தியோகம் வந்துருக்கு. ஆனால் உங்களுக்கு புரிஞ்சு தெரியல. கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் கொஞ்சம் உடல்நிலையும் கெட்டு போச்சு. கருப்பசாமி எந்த ஒரு உடல்நிலை கெட்டாலும் கருப்பை நம்ம மாற்றி அமைக்கிறோம். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை வராது. இன்னைக்கு பார்த்தா நம்ம மனசு பாஞ்சிட்டு மன நிம்மதி இல்லை. கருப்பை உத்தரவிட்டு ஒருபோதும் உங்க கூட நிற்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத நல்லபடியாக வருமானத்தை விளைவிட்டு மன நிம்மதியோட உங்க கூட நின்று நான் காப்பாற்றுறேன். அது நான் செல்லம் கொடுத்தது நீ செல்லம் கொடுத்து எடுத்துட்டேன். கருப்பசாமி அவனுக்கு அப்படின்னு பார்த்தாலும் இப்போ தேவையில்லாத பெண்ணால் கெட்ட சொல்லி வந்துருக்கணும். புரியுதா? அதே மாதிரி ஸ்டேஷனும் ஏறிட்டு வந்துருக்கணும். அதான் சொல்கிறேன். ஸ்டேஷனுக்கு போகிறது வந்தாலும் கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனைக்கும் ஒரு அச்சாரம் அப்படின்னு பார்த்தா கண் பார்வை அச்சாரம் ஒன்று அமைச்சு தரேன். உனக்கு விளக்கம் கேட்டு கருப்பு உத்தரவிட்டு அமாவாசை இல்லை பௌர்ணமி அப்படின்னு நீ வாங்கி வச்சுக்க. அந்த குறையும் அந்த கெட்ட நேரத்தையும் நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக எந்த ஒரு பொருளாதார தடை இல்லாத கருப்பை போடுறத காப்பாற்ற நான் 7 எடுத்து பார்த்துக்கிறேன். இதில் தான் நான் திருப்பி வலியுறுத்திட்டேன். சரி கருப்பசாமி விளக்கையா சங்கராபுரம் வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு வாக்குவாதம் ஒரு பக்கம். புரியுதா? யாரையும் நீ எதையும் நம்ப வேண்டாம். உன்னெல்லாம் 10 பேர் மோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரத்த சம்பந்தப்பட்ட வகையும் சரி, இன்னைக்கு 3ஆம் மனுஷனையும் சரி, ஐயோ பாவம் பாவம்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஐயோ பாவனை கையோட வந்துடு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் அறவாசி பிரச்சனைனா மாற்றி அமைச்சிட்டு தான் இருக்கிறேன். அவன் மனதை கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ அவன் கட்டுமனையிலே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. பொருளாதாரத்துக்கு தடை ஏற்படுத்திட்டு. புரியுதா? ஆனால் கருப்பசாமி எப்போ அப்படின்னு பார்த்தாலும் கூடி சீக்கிரம் எனக்கு அமைச்சு நல்லபடியாக யாருக்கும் ₹1 ஏமாத்தாத நீதிக்கு நேர்மையாக கரெக்டாக வழிவகுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கருப்பசாமி உன்னுடைய ஆசைக்கு போல நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்டத்தை போல நான் தீர்த்து கொடுக்குறேன். உன்னுடைய மன சங்கடத்தை போல அதை நான் விலகி கொடுத்தேன். மக்கமாக இருக்கும் எந்த ஒரு குளறுபடி இல்லாத வாரிசு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வாரிசு ஆண் வாரிசு தான் வருது. புரியுதா? ஆண் வாரிசு வருது. கருப்பசாமி இன்னைக்கு அது பிறந்த உடனே இன்னைக்கு இந்த குழந்தை வந்த உடனே இன்னைக்கு கட்டுமணியும் ஒரு சந்தோஷம் சிரிப்பு கலை அப்படியே இருக்குது.
ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியும் வராத. கருப்பு உனக்கு தொழிலும் மேம்படுத்தலையா, பொருளாதார தடையா இருந்தாலும் ஆனால் திடீர்னு அதெல்லாம் அவங்களே கூப்பிடுவானுங்க, நீ இதை வச்சு நீ இதை வச்சுக்க, இது எதை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வழிவகுக்கிற அளவுக்கு நான் வழிவகுக்கிறேன். கருப்பசாமி இப்பதான் ஒரு அளவுக்கு அவனுக்கு தெளிவுபடுத்திருக்கு. கருப்பசாமி எவ்வளோ நாளில் முடிக்கலாம், ஒரு 12 மாசம் முடிச்சிடலாமா? நான் 12 மாதம் சொல்கிறேன். நான் அப்புறம் இந்த 10 நாளில் முடிச்சு தரேன், 30 நாளில் முடிச்சு தரேன்னு நான் சொல்லி பொய்க்கார ஆகக்கூடாது. புரியுதா? எனக்கு 12 மாதம் அவகாசம் கொடுக்கும். இன்னைக்கு எல்லாம் கிரக சூழ்நிலையே தலைகீழ மாறுது. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு ஏதோ தலைகீழ மாறினாலும் உனக்கு உள்பட்டு உனக்கு சாதகமாக அமைச்சுட்டார். தவப்பம் உன் கூட வரேன், உன் கூட நின்று நல்லபடியாக முன்னேற்றத்தை அமைச்சு வருமானத்தை வலியுறுத்து எந்த ஒரு கஷ்டத்தும் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த வெற்றி மேலே உனக்கு நான் போடுறேன். ஓ, உன்னுடைய கஷ்டமும் உன்னோட பிடிச்ச கருமாவும் உனக்கு உள்பட்டு உனக்கு யார் எதிர் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் விலைக்கு பண்ணி வைத்தேன். ஓ, சரி. ஏற்காடியா? ஏற்காட்டுல இருந்து வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க ஏற்காடு. அப்பா தொட்டு கும்பிட்டு ஒரு வருமானம் இல்லப்பா. புத்தர பாக்கியம் கொடுத்துருப்பேன் ஏற்கனவே. குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கணும் பாரு முன்னால. இப்போ புத்திர பாக்கியத்தை கேட்க வந்திருக்கணும். கை கட்டாத, கை கட்டாதீங்க. குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கணும். குழந்தை பாக்கியம் கொடுத்தா இப்பயும் குழந்தை பாக்கியம் கேட்க வந்திருக்காங்க. யாரியா? போலீஸாரியா? வராங்க ஏற்காடு ஐயா. குழந்தை பாக்கியத்தை கேட்க முடியா? நோட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை உனக்கு. அப்புறம் எப்படி புத்திர பாக்கியம் தரது? என்ன டாக்டர் காமால் இருக்குதுன்னு சொன்னானா? என்ன நோய் இருக்குதுன்னா கரெக்டான நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறீங்க. நேரம் கேட்ட நேரத்தில் தானே சாப்பிட்ற. திருமணம் ஆகி என்ன 3 மாதம் ஆச்சா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மன சங்கடத்தோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் தடையா இருக்குது. திருமணம் வாழ்க்கை யாருக்கு தடையா இருக்குது? தடையா இருக்குதுங்க. இப்பதான் திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் உங்க கட்டுமனை இன்னும் ஒரு பெண்ணுக்கு யாருக்கு தடையா இருக்குது? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பணம் குழப்பத்தில் நிற்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு இன்னும் வலியுறுத்தார், உத்தரவாயிட்டு அமைச்சு தரேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மனம் நிம்மதி இல்லை, இன்னைக்கு உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் நீர் கட்டி போயிடுச்சு, மாதவிடாயும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு. கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற சொல்லுங்க ஐயா. என்ன பண்ற? எனக்கு தெரியாது. என்ன எங்க உங்க வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டாங்க, போய் சொட்டு முடிப்போம். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் உட்காருது, இன்னைக்கு எல்லாம் பொருளாதார தடையா இருக்குது. கருப்பசாமி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கேட்குறேன். கருப்பு உத்தரவிட்டு நல்லபடியாக புத்திர வைத்து அமைச்சர் அப்படின்னு பார்த்தாலும் நான் போட்டுறேன். இன்னைக்கு என்னால் கெடா வெட்ட முடியாது அப்படின்னு நீ நினைக்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு நல்வழியை காட்டிடுறேன். எந்த ஒரு குளறுபடியில் நான் தீர்த்தேன்.
அதே மாதிரி கருப்பசாமி மாமசம் அப்படின்னு பார்த்தோம், முட்டையை அதிகமாக சாப்பிட்றீங்க, சாப்பிட்றே இல்லையா? ஆமாண்ணா ஆமாம், பொய்னா கருப்பசாமி பொய்ன்னு சொல்லு, அதை குறைச்சிடு. கோழி மாமிசம் அப்படின்னு பார்த்தாலும் அதையும் குறைச்சிடு. நீ அதை ரெண்டையும் குறைச்சின்னா உனக்கு நான் புத்திர பையனை அமைச்சு தருவேன். குறைச்சிடுறியா? ஆ கருப்பசாமி உத்தரவிட்டு 13 மாதத்தில் அவனுக்கு புத்திர பையனை அமைச்சு தருவேன். சத்தியம் கனியா. ஆனால் நீ தொட்டு தின்னா நான் பொறுப்பு இல்லை. கருப்பசாமி ஏன்னா கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குன்னு என்ன கேள்வி கேட்கக்கூடாது. கையில் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கீழே சிந்தாமல் சாப்பிடுங்க. யாருக்கு 2 திருமணம் வருது? வீட்டு சாதம் சாப்பிடக்கூடாது. கல்யாணம் வந்தது, வயசு வந்தது, எதுவும் சாப்பிடாது. கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லாத நல்லபடியாக புத்திரவாய் தாமிச்சு வலியுறுத்தலாம். கொஞ்சம் உணவை கொஞ்சம் குறைச்சிக்க. கருப்பை உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். இது சத்தியம். சரி கருப்பசாமி, இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்னு பிரிஞ்சிருக்கணும். யாரு? ஏற்காடு. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குப்பா. ஏற்காடு. ஏற்காடு கணவன் மனைவி கருப்பசாமி பிரிஞ்சிருக்கணும். 1, கணவன் மனைவி கருப்பசாமி 2, ஏற்காடு. கருப்பசாமி 3. சரி. கருப்பசாமி யாருக்கு உடல்நிலை சரியில்லை? ஏற்காடுயா? ஏற்காடு பாதிக்கு யாருக்கு உடல்நல சரியில்லை, உடம்பு சரியில்லை. ஏற்காடு. ஏற்காடாமா? ஏற்காடா? ஏற்காடு கூப்பிட்டாங்க, போய் உட்காருங்க. ஏற்காடு தான் கூப்பிட்டாங்க, போய் உட்காருங்க. ஏற்காடுப்பா, உடம்பு சரியில்லை. கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, வாங்க. கருப்பசாமி 3. சரி. கருப்பசாமி தொழில் அப்படின்னு தடை இருக்கிறது கேட்க வந்துருக்கணும். தொழில் தடைன்னு கேட்க வந்திருக்கணும்பா. ஓகேரியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் பல சிரமத்தை அனுபவிச்சிட்டேன். இப்போ ஓரளவுக்கு தொழிலை நான் அமைச்சிட்டேன். ஏன் வண்டி ஓடுதுன்னா லீவு கட்டணும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வண்டி ஓடிட்டு இருக்குதா இல்லையா? கருப்பசாமி அதையும் நான் பார்த்து அமைக்கிறேன். இப்போ முன்னைக்கு இப்போ ஓரளவு நான் சரி பண்ணிட்டேன். புரியுதா? யாரும் இப்போ ஓரளவு நான் சரி பண்ணிட்டேன். நல்லபடியாக வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உனக்கு இறங்கமும் குறைஞ்சிட்டு இருக்குது, உன் கஷ்ட நஷ்டமும் குறைஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி கட்டு மனையிலையும் சண்டை சட்டையும் இப்போ ஓரளவு சரியாயிடுது. இன்னைக்கே இப்போ பரவாயில்ல.
கருப்பசாமி அதையும் நான் தீர்த்துருக்கேன். இன்னைக்கு 2 பக்கம் நான் எதனை பார்க்கறது, ஒவ்வொரு பக்கமாக தான் நான் பார்க்க முடியும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு பக்கமாக தான் நான் தீர்த்து முடியும். எந்த ஒரு பாதிப்பும் வராது. பங்கம் இல்லாத வண்டி வாங்க சிறப்பாக ஓட்டி முடியும். யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் இல்லாத, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாளிகை கருப்பாய் உத்தரவிட்டு கூட நின்று காப்பாங்க. கருப்பசாமி அந்த எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நான் பேசி கொடுக்குறேன். புரியுதா? மன உருகி மனசார உங்க கூட நின்று காப்பாற்றேன். எப்பயும் உங்க கூட நான் நிற்பேன். தைரியமாக புரியுதா? சரி. கருவசாமி இன்னைக்கு குழந்தை வாக்கியம்னு கேட்க வந்து குழந்தை அமைஞ்சிருக்கும்பா. ஏற்காடியா? அப்ப குழந்தை பாக்கியம் கேட்க வந்து குழந்தை பாக்கியம் அமைஞ்சிருக்கணும்பா. ஏற்காடு. குழந்தை பாக்கியம் கேட்க வந்து அமைஞ்சிருக்கணும். குழந்தை பாக்கியம் ஏற்காடு. சரி. கருவசாமி திருச்சி. திருச்சி. திருச்சியிலிருந்து எத்தனை பேர் வந்திருந்தாலும் எந்திரிச்சாங்கப்பா. படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு வந்துருங்க. ஒரு ஓரமா இல்லைங்கப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 8 மணியே பிரிவினை. புரியுதா? எது பிரிவினை இருந்தால் கருப்பசாமி நான் மாற்றி அமைச்சு ஒன்றுபடுத்தேன். நீங்கள் மக்கள் மாறும் பேச்சு கேட்காத இருக்கிறேன். நீங்கள் பொருளாதாரத்துக்கு எல்லாம் தடையாக நிற்கிது. எந்த ஒரு தடைபாடாக இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி நான் ஒன்றுபடுத்தேன். கொஞ்சம் குடுக்கல் வாங்கணும் நிற்கிது. அது எதாக இருந்தாலும் கருப்பசாமி நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக வலியுறுத்தேன். கருப்பசாமி காரணம் அமாவாசை வா நான் வலியுறுத்தேன். திருச்சி ஐயா வாங்கிட்டு போங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்து, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையும் கொஞ்சம் மன சங்கட்டம். எதோ சங்கடம் இருந்தாலும் இன்னைக்கு வருமானம்னு இன்னைக்கு நான் அமைச்சு கொடுத்துட்ருக்கேன். டெய்லியும் 3000 4000 வருமானமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு. கருப்பசாமி உங்களால் சேமித்து வைக்க தெரியல. போகிற பக்கம் செலவு பண்ணிடுறீங்க. எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிடுறீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த செலவை நான் குறைச்சி அமைச்சிருக்கேன். புரியுதா? எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராது. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ இல்லடமும் இல்லை. குடியிருக்கிற வீடு கொஞ்சம் தடையாக இருக்கணுமே. ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. வீடு வீடு புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு சங்கட்டம் வராத கருப்பசாமி நான் காப்பாற்றேன். எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். கருப்பசாமி எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது. புரியுதா? நீங்கள் எல்லாம் பொருளாதாரத்தால் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் சில மன கஷ்டம் வந்துடுது. அது எந்த ஒரு பொருளாதார தடையாக இருந்தாலும் நான் மீண்டும் கொடுத்தேன். புரியுதா? எந்த ஒரு கஷ்டம் வராது. கொஞ்சம் பொறுத்து நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக வடிவத்தார். ஆண்டு வச்சு அமைக்கணுமா? கருப்பசாமி அமாவாசைவா அமாவாசைவா நான் ஆண்டு வருஷம் அமைச்சு நான் புத்தரைங்க நான் வடிவத்தேன். அதை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டு வருஷம் அடுத்தது அமைச்சு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எல்லாம் கொஞ்சம் சொத்து ஒத்தெல்லாம் பிரச்சனையாக இருக்கு. கருப்பசாமி அதுலேயே பொருளாதாரம் சிறப்பாக வழிவகுத்தார்.
இன்னைக்கு கணவன் மணி ஒட்டி இருந்தவங்க புரிஞ்சிட்டீங்க. ஒன்றும் படுத்தி வலியுறுத்தாங்க. என்ன கருப்பசாமி உத்தரவிட்டு வருவார். ஆனால் நீயும் கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்க. தேவையில்லாத பேசுகிறேன் என்ன ஒன்றும் இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது. அதை நான் ஒன்றுபடுத்துறேன். மன சங்கடம் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாற்றேன். கருப்பசாமி கொஞ்சம் தாமதம் ஆகுந்தாயி. இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். ஏற்கனவே எழுதி போட்டிருக்கிறீங்க. காத்திருப்பு பட்டியல் தான் இருக்குது. கருப்பசாமி 1.5 வருஷத்தில் அமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா டீச்சர் ஆகணுமா, அங்கன்வாடி டீச்சர் ஆகிக்கலாமா? நீ எழுத கருப்பசாமி உனக்குன்னு வலியுறுத்த கருப்பசாமி போட்டு